வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மனம் என்னும் பொய் நமது ஜீவகாந்த அலைதான் மனிதனின் புலனுளவில் அது விரைவு கொண்டு மன அலை சுழல வினாடிக்கு 14 முதலாய் மாறி பல நிலைகளிலே 40 வரை போம். மனமது அகத்தவ ஆக்னி துரியம் இவற்றில் மலைப்பின்றி 8 முதல் 13 வரையாம். மனம் சக்திகளம் நிற்க 4 முதல் 7ஆம், மறைபொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3ஆம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஆறு, அந்த ஆத்துல தண்ணி விரைவாக ஓடிக்கொண்டிருக்கு. அந்த ஆத்துல நிரந்தரமா தண்ணி இருப்பது போல தெரியும். ஆனா ஒரு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி பார்த்த தண்ணி அதை கடந்து போயிடுது. அதே ஆத்துல அதிகமான தண்ணீர் வரும்போது அந்த ஆற்றுக்கு மேலே வழிந்து ஓடி எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்து கொண்டு அந்த நீர் ஓடுது. அதே ஆற்றுல அளவா சீரா அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கும்போது அது எல்லாருக்கும் பலன் கொடுக்குது. அதே ஆற்றுல வட்டி போயிடுச்சுன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் திட்டா தண்ணி இருக்கும்போது அது யாருக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில சந்தோஷமா இருக்கும். அதே வறண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது யாருக்குமே எந்த பயனும் இல்லை. அப்போ நம்முடைய மனமானது 4 விதமான நிலைகள்ல நாம இயக்கங்களை இருக்கிறது என்பது நம்ம புரிந்து கொண்டு அது நாம எதுக்கு எந்த ஒரு இயக்கம் நமக்கு உயர்வை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நாம அதுபடி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. இந்த மனித பிறப்புனுடைய முழுமையை நாம் பெற முடியும். பொதுவா உணர்ச்சி நிலை வாழ்க்கை, உணர்வு நிலை வாழ்க்கை, அமைதி நிலை வாழ்க்கை, பேரானந்த நிலை வாழ்க்கை, இந்த 4 விதமான இயக்கங்களும் வான் காந்தத்துல நிரம்பி இருக்கிறது. நாம எந்த நிலையில இருக்கிறோமோ ஆற்றில எப்படி நீர் 4 விதமான ஒரு தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல 4 விதமான மாற்றங்கள் இருக்கோ, அதே போல நாம நம்முடைய இந்த மன இயக்கத்தை இந்த 4 நிலைகள்ல எந்த நிலையில நாம இருக்கிறோமோ அதுபோல நமக்கு வான் காந்தத்திலிருந்து நமக்கு அந்த காந்த அலைகள் வந்து கொண்டே இருக்கு. அந்த இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். பொதுவாக உணர்ச்சி நிலைன்னு சொல்லும்போது நம்ம இந்த உடல் அளவுக்கு உள்ள உடலையே நான் என்று எல்லை கட்டி கொண்டு வாழும்போது அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை, சினவயப்பட்ட நிலை. 14லிருந்து 40 வரை அதனுடைய வேகமானது இருக்கும். ஒவ்வொரு முறை 40 தொடும் போதும் நம் உடலை விட்டு உயிர் சக்தி வெளியேறி கொண்டே இருக்கும். அந்த நிலையில அருகுண வயப்பட்டு 5 பெரும் படிச்செயல்கள்ல தான் நம்முடைய மன இயக்கமானது இருக்கும். அதே போல நம்முடைய பூர்வ மத்தி துரியம் என்ற அந்த நிலையில நம்முடைய மனதை நிறுத்தி நாம எண்ணம் சொல் செயல்களை இயக்கத்தை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய மன பிரிக்கவன்சியானது 13லிருந்து 8க்குள்ள இருக்கும். பேரியக்க மண்டலம் முழுமையும் நம்மளை இணைத்து கொண்டு அந்த நிலையிலேயே நம்ம வாழ பழகி கொண்டிருக்கும் போது அந்த நிலையில நம்முடைய மன அடைச்சூழல் 4லிருந்து 7. அதை தாண்டிய நிலை சுத்தவெளி. அந்த இறைநிலையோடு 2.5 கடந்து நின்று நாம வாழும்போது அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ அதுதான் பேரானந்த நிலை. நம்முடைய மன பிரிக்கவன்சிங்கிறது 1-3 நிலையில இருக்கும். இறையொத்த தன்மையான அன்பும் கருணையும் நமக்குள்ள ஒரு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும்.
தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயல் என்பது நமக்குள்ள எப்பவுமே தோன்றிக்கொண்டே இருக்கும். அப்போ ஆத்துல எப்படி சீராக எல்லாருக்கும் பயன்படும் அளவுல தண்ணீர் சீரா ஓடிக்கொண்டிருக்கும் போது விவசாயத்துக்கு பயன்படும், குளிப்பாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் அதுல இறங்கி குளிச்சுட்டு அது தண்ணீரை குடிக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அது உபயோகமாக இருக்கிறதோ அதுபோல நாம நம்முடைய மன இயக்கத்தை அந்த இறைநிலை இணைப்போடு எப்பவுமே வைத்துக்கொண்டு நம்முடைய எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தும் போது நாமும் அமைதி நிலையில மகிழ்ச்சியாக வாழலாம், மற்றவர்களுக்கும் நாம எந்த துன்பமின்றி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்,